வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஎல்ஜி கேம் பிளே, அதாவது ஆல்ஸ் கேம் பிளே. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 8 டேஸ், அதாவது 8 நாள் வந்து ஒரு மால், அதாவது ஒரு ஸ்டார்லேயே நம்ம வந்து இருக்க போகிறோம் கைஸ், ஓகேவா? ஸோ இதான் கேம். நம்ம வந்து 8 நாள் எப்படி சர்வை பண்ணுறது தான் கேமு. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இங்கே வந்து பூரணும், அதாவது ஏதாச்சும் ஒரு இதில் பூரணும். ஸோ கேமில் 6 பேர் தான். நீங்கள் சோலோவாக பூர முடியாதான் எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா இந்த கேம் நம்ம சோலோவாகவும் விளாடலாம், ஓகேவா? அதுதான் சொல்ல கைஸ். யாரும் சோலோவாக விளாட முடியல போல். பரவாயில்ல, நான் வந்து இது கைஸில் 6 பேர். நான் 6 பேரில் பூர விரும்பலை கைஸ், ஓகேவா? சரி, ரொம்ப பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வேணால் இந்த 3 பேரில் பூந்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் நியூ கேம் கைஸ். நான் ஒரு ஆள் மட்டும், ஓகேவா? சூப்பருங்க. நம்ம ஒரு ஆள் விளாட போகிறோம், ஓகேவா? இதில் வந்து யாராச்சும் தனியாக இல்லைன்னா மட்டும்தான் கைஸ் கிடைக்கிது. இல்லைனா நம்ம வந்து யாரு கூடயாச்சும் போகணும் போல். ஸோ சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு விளாட்றாங்க. ஸோ சில பேர் வந்து சோலோவாக போகிறாங்க. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து சோலோ பக்கம் சொல்ல வந்துட்டேன். ஸோ அங்கே போவோம். வெளியே வந்தாச்சு. அவன் சூப்பர் மார்க்கெட் உள்ள எப்படி போகிறது? ஓ, இது வந்து டோக்கன் கொடுத்து தான் வாங்கணும் போல. இதுதான் சூப்பர் மார்க்கெட்டாடா? டோர் திறங்கடா. திறந்துதான். அப்புறம் கோ இன்சைட். ஓகே கைஸ், ஆரம்பித்த விட்டுட்டு நம்ம இங்கே தான் எஸ்கேப் ஆகணும் கீ போட்டு. ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா, நமக்கு என்ன கிடைக்கிதோ இல்லையோ, நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு இது செட் பண்ணோம். அதாவது நம்ம வந்து என்னென்னா ஒரு பேஸ் செட் பண்ணோம், ஓகேவா? ஸோ அந்த பேஸை நான் வந்து ஜெட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி இங்கே நான் வந்து வச்சிடுறேன் ஃபுல்லாக ப்ளேஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணணும். ஏன்னா அவனுங்க எல்லா இடத்துலையுமே வந்துடுவானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் இது பண்ணோம். ஸோ வேணா இது மேலே கூட ஏறிக்கலாம். இதை எடுக்கலான்னு பார்க்குற முடியல. ஏன்டா எடுக்க மாட்டான் விடுங்க. நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே வந்து பேஸை நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பேஸை வந்து ரெடி பண்ணியே ஆகணும். ஸோ வாங்க ஸ்ப்ரிண்ட்டு கொடுத்துட்டு போவோம். மேலே இருக்கேன் மஞ்சள் கைஸ், அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சால் பேஸு வந்து வந்துடும்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜெட்டில் வச்சு அதேமாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு, இது எப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இதை வந்து ஜெட்டில் ரொட்டேட் பண்ணால் கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா வரமாட்டேங்குது ஐஸ். இது வந்து இப்படி தான் வருது. நம்ம நைட் அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ளேஸ் பண்ணிடுவோம், ஓகேவா? நான் இங்கே நடந்து போகிறானுங்க பார்த்தீங்க, சிவனுங்க தான் வில்லனுங்களே. டே தம்பி, அது நான் தான்டா அப்படின்னு டைலாக் இருக்கும் பார்த்தீங்க. அந்தமாரி இவனுங்க நம்ம எனிமியை, இவனுங்களால தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்மளுக்கு அதாவது இந்த ஒரு நைட்டில் மட்டும் நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை, கன்று. நம்ம வந்து இன்னொரு நைட்டில் எடுத்துக்கலாம் கன்னை, ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேயே பார்த்து தான் போயிருங்க. இதை உடச்சிட்டு கூட வருவானுங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், வேகமாக ஸ்பின் தட்டிட்டு ஓடி ஒரு பெரிய இதுவாக எடுத்துருவோம். இது இதை எடுத்துருவோங்க கேஸ். நைட் ஆக போகுது. ஸோ வேகமாக ஓடணும், எப்படியாச்சும் முடிச்சாகணும் கேஸ். 7 டேஸ் சர்வைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ சர்வைவ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து எஸ்கேப்பும் சேர்த்துருக்கு. ஸோ நம்ம அந்த எஸ்கேப்பையும் சேர்த்து தான் முடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ நான் இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுற, இல்லை ரெட்டில் ரொட்டேட் பண்ணணுமா? இப்போ ஒயிலில் ரொட்டேட் பண்ணணும். இதெல்லாம் எப்பட்றா உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படி தான் கைஸ். இன்னொன்று வேணும் கைஸ். ஸோ நான் வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அங்கே பார்க்க மேலே வந்து நைட் ஆக போகுது. நான் வேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஓடுறா கைஸ். கிடச்சிச்சு, எடுத்துகிட்டு போடா, சீக்கிரம் போடா கைஸ். நைட் ஆக போகுது. இவனுக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹெல்த்து போயிடும். இல்லைன்னா இந்த ஒரு நாள்லேயே நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இது ஜெட்டில் ரொட்டேட் பண்ணுறா, இப்போ ஒயிலில் ரொட்டேட் பண்ணுறா, ப்ளேஸ் பண்ணு. ஓகே கேஸ், நான் வந்து மூடியாச்சு. மேலே தான் மூடலை கேஸ். இப்போ வந்து உடச்சிக்கிட்டு வருவானுங்க அவனுங்க. இப்போ நைட்டாகவும் பாருங்க எப்படி வருவானுங்க பாருங்கள், மொல்ல மாடு மாதிரி வருவானுங்க கேஸ். கேஸ் இந்த கேம் லைட்டு முக்கியம், மறந்துடாதீங்க லைட்டை.
எங்கடா? ஐயோ கைஸ் வந்துட்டானுங்க. எர்றா எர்றா அதை எர்றா. ஓடுங்க ஓடு. பார்த்தீங்களா கைஸ்? இருங்க கைஸ் திருப்பி சொல்லுவேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி பேஸை க்ரியேட் பண்ணிட்டுருக்கேங்க. கைஸ் இங்கே ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக தான் கைஸ் அவனுக்கு உள்ளுக்கு வந்திருக்கானுங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நைட் இது வந்து மொதல் நைட். ஸோ அதனால் நம்ம சர்வைவ் பண்ணிடுவோம் அதை. இந்த பாருங்க கைஸ் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதை உடச்சிட்டு கூட வருவானுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு சர்வைவ் பண்ணிடலாம். திருப்பி பேஸ் க்ரியேட் பண்ணி அந்த பேஸ் உள்ளுக்கு இருக்கேன். பார்த்தீங்களா கைஸ்? இங்கே ஒரு வழி இருக்கிறது நான் பார்க்கல. எல்லா இடத்துலையும் ஒரு வழி இருக்குது. மேலே க்ளோஸ் பண்ண அப்படின்னா அவனுங்க அப்படி தான் வந்திருக்கானுங்க. சீக்கிரம்டா ஒரு நைட்டு போகலாம் கைஸ். நம்ம கையில் கன் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக போகலாம். ஆனால் கையில் கன் இல்லைன்னா போக முடியாது கைஸ். இவனுங்க இங்கே தான் இருக்கானுங்களா? பாருங்கள் கைஸ் மேலே சுற்றுறானுங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் கூட வச்சே நீங்கள் பாருங்கள். நம்மகிட்ட வேறு எனர்ஜி இல்லை, அதாவது சாப்பாடு இல்லை கைஸ். இந்த ஒரு நைட்டு மட்டும் இருடா, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்டா. ஐயோ கைஸ் ரொம்ப ஹெல்த் குறையுதா? வெளியே போயிடுவோமா? வேறு வழி இல்லை, ஓடுறா கைஸ். இதை வேறு கையில் வச்சுருக்கானே. கீழே எங்கேயாச்சும் போடுறா, எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணுறா. இங்கே சாப்பாடுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியே வந்துட்டோம். ஒரே ஒரு நைட் மட்டும்டா, நான் ஒன்றும் பண்ணிடாதீங்கடா. சாப்பாடு சாப்பிட்டு போயிடுறேன்டா கைஸ். சாப்பாடு எங்கே இல்லை கைஸ். 7 தான்டா இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பாடு இல்லைன்னா என்னடா பண்ணுறது? இந்த நேரத்தில் பார்த்து முக்கியமான பாக்ஸுலாம் வேறு கிடைக்கிதே கைஸ். சாப்பாடு இல்லை அவனுக்கு. சாப்பாடு சாப்பிட்டாகணும். ஐயோ கைஸ். ஒன்று கைஸ் முடிஞ்சு கைஸ், முடிந்தே விட்டது. ஹெல்த்தே குறைய ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு எதுக்கு எங்கடா வச்சுருக்கீங்க? இந்த பேட்ச் வேறு ஓய் தொலைடா. இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது. எப்படி தான் இது சாப்பிடுறது எனக்கும் தெரில. பாருங்க கைஸ் எப்படி தான் எடுத்து சாப்பிடுறதுன்னு தெரில. ஓ கைஸ் சாப்பிட்டோம் கைஸ், சாப்பிட்டோம். எப்படியோ சாப்பிட்டோம். என்னடா நீ ஒருத்தன் இதை சாப்பிட்றாடே. கைஸ் எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியலையே. ஓ கைஸ் நம்ம ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதும், அவனே சாப்பிட்டுக்கிறான். எப்பா இந்த ஒரு நைட்டு மட்டும் சர்வை பண்ணாமல் இருந்துடணும், அவ்வளோதான் கைஸ். இந்த நைட்டுக்கு நம்மளுக்கு வந்து இது முக்கியமாக தேவை கைஸ். இது வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ இது குடிங்க கிடச்சிச்சின்னா. ஐயோ கைஸ் ஃபோனில் இல்லாதனால கண்ட்ரோலு க்யூப் பண்ணி கொடுக்க சொல்ல மாட்டேங்குது. ஓகே கைஸ் வயிறு ஃபுல்லாக ஆகி விட்டது. பரவாயில்ல இதெல்லாம் வச்சுருப்போம். இதையோ ஒரே ஒரு பகர். ஓகே கைஸ் இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல. நம்ம என்ன பண்ணுவோன்னா எங்கே இருந்தோமோ அங்கேயே போவோம் கைஸ். நம்ம எங்கேயோ இருந்தோம். ஓகே எங்கே இருந்தோமோ அங்கேயே தான் கைஸ் வச்சுருக்கோம். இதை நம்ம போகிறப்ப திருப்பி எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு தேடியே 4 நாள் போயிடுச்சு. சிக்கன் லெக் பீஸ் வேறு இருக்குது, அது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே கவலைப்பட தேவையில்லை, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நைட்டில் மட்டும் சர்வைவ் பண்ணால் போதும். என்ன கன்று கிடைக்கிறதா கொஞ்சம் தாமதமான விஷயமா இருக்குது கைஸ். இருக்கான பண்ணுங்க கைஸ், ஒரு பாக்ஸை விட்டு அதோட கோத்தாவை விட்டு தூக்கி 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 போட்டு அடிப்பாங்க கைஸ். அதாவது கட்போர்டு பாக்ஸை வச்சு கைஸ். நம்ம வந்து நைட்டே ஆக போகுது ஓகேவா? புரியுது உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நைட்டை சர்வைவ் பண்ண கைஸ். நம்ம முதல்ல சர்வைவ் பண்ணுறதான் யோசிக்கணும். நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே போய்ட்டு மூட போகிறேன் ஓகேவா? ஐயோ பக்கத்துலேயே நிற்கிறான்டா. ஓகே கைஸ் ஸோ வாங்க ரொட்டேட் பண்ணிடுவோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு தூக்கி ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் இந்த வாட்டியும் லைட்டு வந்து எடுக்கவே இல்லை. ஓகே கைஸ் நம்மகிட்ட சாப்பாடு பற்றி கவலை இல்லை, சாப்பாடு இருக்குது. இந்த ஒரு நைட்டு மட்டும் எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணிடுறா. அடுத்து நம்ம வந்து லைட்டையும் கன்று ஒன்று எடுத்துடலாம் கைஸ். நம்ம இன்னொன்று 5-6 பண்ணோன்னா ஐட்டம் லாக்ஸ் பண்ணால் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்லாட் லாக்அவுட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 80 ரோப்ளாக்ஸ் கேட்குறானுங்க. 80 ரோப்ளாக்ஸ்க்கு எங்கடா போடுறது? நம்ம 4 சமாளிச்சிக்கிறேன்டா. ஓகே
எவனும் வந்த மாதிரியே தெரில கைஸ். வந்து வெளியே உடையிறானுங்களா இல்லை நான் இருக்கிறதே மறந்துடுறானுங்களா? இது கைஸ் இப்போ வரானுங்க, வந்துட்டானுங்க கைஸ். ஐயோ 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 கைஸ். வந்து சாப்பாடு இருக்குது, சாப்பாடை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஆனால் சாப்பாடு ரொம்ப வேகமாக முடியுது கைஸ். ஸோ கையில் சாப்பாடு இல்லாமல் சர்வைவ் பண்ணிங்கன்னா டேஞ்சர். நீங்கள் இல்லை வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்றாங்கன்னா சாப்பாடு கேட்டிங்கன்னா கொடுத்தனா நீங்கள் டேஞ்சர் இல்லை. ஆனால் சோலோ விளாட்றீங்கன்னா செம்ம டேஞ்சரு. ஸோ மறக்காமல் சாப்பாடு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு சாண்ட்விச் சாப்பிட்லான்னு இருக்கேன். பரவாயில்ல இப்போ சாப்பிட்ருவோம். சாப்பிட்டேன் கைஸ். எப்படா வந்து ஒரு நைட்டு முடியும்? 8 நைட் நம்ம சர்வை பண்ணோம் கைஸ். அது கூட சேர்ந்து ஒரு கீ காட்டும், அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு அந்த கீ கார்டில் எடு பண்ணி ஒரு பிளாக்கும் கரண்ட் சப்ளை பண்ணோம் கைஸ். நான் வரப்போ பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு பொருள் கிடச்சிச்சு சொல்லி நான் வந்து விட்டுட்டு போனேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு இல்லைண்ணா, அதான் முக்கியமான பொருள். அந்த பொருள் தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி இது பண்ணி கீயை திறந்து கேம் ப்ளே முடிக்கணும். ஃபுல் கேம் ப்ளேனால் அது நீங்கள். ஆனால் அந்த கேமோட ரியல் பேஸ் படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா 8 days சர்வைவ் பண்ணணும் இந்த கேமில். ஸோ அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ நான் சாப்பாடையும் சாப்பிட்டா, பர்கரையும் சாப்பிட்டேன். ஓகே கைஸ். வந்து சன் அதாவது விடிஞ்சு விட்டது. நான் இதை அப்படியே கீழே தூக்கி போட்டு இந்த சைடு ஓடுன்னு ஓட போகிறேன். அதுக்கு முன்னுக்கு சாப்பாடை எடுக்க போகிறேன். ஓகேவா? டே சாப்பாடு எடுத்துக்கோடா, சாப்பாடு ரொம்ப முக்கியம்டா. அதையே சாப்பிட்டான் கைஸ். நம்மகிட்ட பிஸ்டல் கிடச்சிச்சு. டேய் இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் சிங் கைஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு நைஃபும் இருக்குது இதில். ஓகேவா? ஸோ ஆபத்து எவன் நம்ம அடிக்க வரனா நம்ம இதை வச்சு இது பண்ணலாம். அதுதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னது. சாப்பாடு செம்ம ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேறு ஏன்டா என்னடா இது? 12 டோக்கன் எவன்டா வச்சுருக்கான்? நம்ம போய் என்ன பண்ணாங்க, ஒரு பாக்ஸு நான் அங்கே பார்த்தேன். சரி கியூப் பண்ணிப்போமா, வச்சுப்போம். அப்புறம் ஒரு பர்கர், அதுக்கு இடம் இல்லையா? பரவாயில்ல. இது பாருங்க, இங்கே தான் கீ கார்டு வைக்கணும், அதுக்கு பவர் வைக்கணும். ஸோ நான் எங்கே பிளாக் போட்டணும் நான் அதே இடத்துக்கு போக போகிறேன். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு கிடச்சிச்சு. அந்த பாக்ஸை நம்ம தூக்கி நம்ம வந்து அதுதான் கரண்ட் சப்ளை பண்ணணும். இங்கே இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியே ஓடணும் கைஸ். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஒரு மரம் செடி கொடியாக என்னென்னமோ வந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து பக்கத்தில் பாக்ஸ் இருந்துச்சு. இங்கே தான் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து முக்கியமான ஒரு பொருள். இதை தயவு செஞ்சு கிடச்சிடா விட்றாதீங்க. இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் கைஸ். அதுவும் கரண்ட் சப்ளை பண்ணேன். இப்போ அதுவே வைக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா வைக்கலாம். ஆனால் அது வைக்கிற இடம் எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ். புல்லட் கிடச்சிருக்கு. ஷார்ட் கன்னுக்கு புல்லட் கிடச்சி விட்டதுரா கைஸ். நம்மளே ஷார்ட் கன்னே இல்லை, ஆனால் அதுக்கு என்ன ஷார்ட் கன் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் போனால் கிடைக்க போல. ஆனால் பக்கத்துலேயே எதுவும் கிடச்ச மாதிரி இல்லை. நம்ம சாப்பாடு ஃபுல்லாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நைட்டு நல்லாவே ஓட்டலாம். அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நைட்டாக போகுது கேஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி போயிட்டு இதை ரொட்டேட் பண்ணுறா. ஐயோ இது இடத்துல ரொட்டேட் பண்ணுறா. கைஸ் என்னமோ பண்ணிட்டான் கைஸ். வரமாட்டான் கைஸ் இவன். ப்ளேஸ் பண்ணிடுறா. ஐஸ் கைஸ் இங்கே ஓட்டை இருக்கே கைஸ். இது உள்ளுக்கு வந்துடுவானுங்களா? வராமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி கைஸ். ஒரு வேளை வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் இல்லை கைஸ். பிக்கப் எடுத்து கீழே போட்டு இந்த ஷீட் எடுத்து கீழே போட்டு நான் வேகமாக ஓடி தான் சர்வைவ் பண்ணணும். நம்மகிட்ட எனர்ஜி இருக்குது, பேண்டேஜும் இருக்குது. ஸோ கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் சர்வைவ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவனுங்க மேலே சுற்றிடுவானுங்க, அப்புறம் தான் பார்த்துட்டு வருவானுங்க. ஸோ நான் எப்போ இது வேறு கைஸ் அழகாக தான் கைஸ் ரொட்டேட் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு இதுக்கு என்னாச்சோ ரொட்டேட் பண்ண முடியல, மேலே தான் சுற்றுவானுங்க கைஸ். முடிஞ்சாக நம்ம ஒரே இடத்துல நிற்போம். ஏன்னா ஒரே இல்லைன்னா தான் அவனுங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டானுங்க கைஸ். எப்படியாச்சும் நைட்டு முடிஞ்சு நான் வந்து கரெக்டாக வச்சுருந்தேன் அந்த ஷீட்டை. நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட கத்தி இருக்குது, பிஸ்தோல் இருக்குது, பேண்டேஜ் இருக்குது. முக்கியமான ஒரு பொருளாக
ஃப்யூஸுக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி எனர்ஜிக்கு நம்மகிட்ட முக்கியமான ப்ளக் இருக்குது கைஸ். வந்துட்டான் கைஸ், பார்த்தீங்களா சைடில் இருக்கான். நைஃப் எதுக்கு வச்சுக்கிறேன். ஆனால் இங்கே எவனும் வரல, ஆனால் இங்கே வந்துட்டானுங்க கைஸ். ஷீட்டெல்லாம் உடைப்பானுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக புது ஷீட்டு செஞ்சே ஆகணும். ஐயோ ஓடுறா ஓடுறா, உடச்சிட்டானுங்க கைஸ், உடச்சிட்டானுங்க கைஸ். இவன் நான் சொல்ல கைஸ், காட்டு போட்டு தூக்கி தூக்கி போடுவாங்க கைஸ். இவன் ஓடுறா ஓடுறா, இவன் அடித்த ஒரு அடியில் இப்போ 20 பார் குறைஞ்சிச்சு கைஸ் ஹெல்த்து கைஸ். கொஞ்ச நேரம் தான் நைட்டு. டே வாங்கடா அசுக்கு புசுக்கு அப்போல்லாம் வட்ட வாங்கடா, இங்கே தான் நிற்கிறேன் வாங்கடா கைஸ். ஏன் நான் இதில் நிற்கிறேன் பார்த்தீங்க, விடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் கைஸ். ஸோ இன்னும் நமக்கு வந்து 4 நாள் தான் இருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம போய் அந்த எலக்ட்ரிசிட்டி வைக்கணும் கைஸ். இப்போது இதோட நான் வந்து என் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம போய் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி வைக்கணும். எலக்ட்ரிசிட்டிக்கு எங்கே போனோம், பின்னாடியா மின்னுக்கா? ஸோ ஷீட்டு இருக்குது பார்த்தாச்சு. ஓடுறா ஓடுறா டே ஓடுறா கைஸ். நம்ம வந்து அது தொங்குல போனோம் கைஸ். இதோ இந்த மாதிரி தொங்குல உள்ள ஏதாச்சும் ஒரு சைடில் தான் அது இருக்கும். வாங்க நம்ம இங்கே ஓடுவோம். இன்னொன்று அப்புறம் ரெட் கலர் வந்து ரெட்டாக எல்லோவான்னு தெரியல கைஸ். அது வந்து எங்கே இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் இடமா இருக்கும், அங்கே இருக்கும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இதுக்கு மேலே கூட கேம்ப் அடிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் அதுவும் பிளான் பண்ணேன். இதுக்கு மேலே கேம்ப் அடித்தா அவங்க வரமாட்டானுங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக எங்கேயும் கேம்ப் அடிக்கலாம் ஓகேவா கைஸ். வந்துட்டேன் எலக்ட்ரிக் ரூமுக்கு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுன்னா முதல்ல ப்ளூ கலரை இங்கே வச்சிடணும். பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும் வேணும். அதுவும் தெரியலாம், அது எங்கே இருக்கும் லொக்கேஷன் எனக்கு தெரியும் கைஸ். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அது வந்து ஒன்று கம்ப்யூட்டர் கிட்ட இருக்கும், ஒன்று வந்து எங்கேயோ இருக்கும். சாப்பிடேன்டா ஏன்டா வேறடா இது ஏன் நான் வந்து எடுத்துக்கிறேன்னா சொல்கிறேன் வாங்க. நான் வந்து ஓடி போய் இதோ இதுக்கு மேலே ஏறணும். இதுக்கு மேலே ஏற முடியுமா? ஏறுறான் ஐயோ டேய், இதை என்ன பண்ணுவோம் கைஸ், நம்ம வச்சு ப்ளேஸ் பண்ணிடுவோம். அது கீழே விழுந்துருச்சா? கைஸ் என்ன கைஸ், நான் இப்படியே சர்வை பண்ணலான்னு நினச்சேன். ப்ளேஸ் பண்ணுறா. ஐயோ கைஸ், நம்ம சர்வை பண்ண மாதிரி தான் கைஸ் இன்றைக்கி ஒரு நாள். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், நான் பாருங்கள் எப்படியோ ரொட்டேட் பண்ணி எப்படியோ வச்சுருக்கேன். டே கீழே போடுறா. கீழே எங்கேயாச்சும் போடுறா. மழை சாம்பிராணி எங்கேயாச்சும் போடுறா கைஸ். எங்கேயாச்சும் வச்சுருவோம் நம்ம. இவன் வைக்கிற மாதிரி இல்லை போல். எங்கே வைப்போமா கைஸ். நைட் ஆயிடுச்சு, நான் எங்கடா போவேன்? பரவா கைஸ், நம்ம கையில் பிஸ்தோல் இருக்குது, சமாளிச்சிக்கலாம். இன்னும் இது எங்கேயாச்சும் வச்சா நல்லாவே சமாளிச்சிக்கலாம். டே ஒரு ஆகிடுதான்டா, நான் பாடுறா பேசிக்கே போவேன், சர்வை பண்ணி காட்டுறேன்டா. கைஸ் பாருங்கள் கைஸ், இங்கே தான் இருக்கானுங்க. ஐயோ புளி முருமுண்டு எடுக்குதுன்னு வரானுங்க கைஸ். ஓடுங்க. ஐயோ எனர்ஜி முடிந்து கைஸ். இங்கே தான் கைஸ் நம்ம கரெக்டாக வந்தோம். இங்கே தான் வந்து நமக்கு வந்து ரெட் கலர் கிடைக்கும். ஆனால் இங்கேயும் அவனுங்க இருப்பானுங்க போல கைஸ். இதை வேறு கையில் வச்சுக்கிட்டு நான் வேறு ஐயோ கைஸ் முக்கியமானவன் கைஸ். ஐயோ போட்டானுங்க கைஸ். 4 நாள் சர்வை பண்ணி நான் பேஸுக்கு போயிருக்கலாம். நான் மேலேயே கேம்ப் அடிச்சிருக்கலாம் கைஸ். அது வந்து நல்ல லொக்கேஷன் தான், நான் போய் சொல்ல. ஆனால் அது மேலே என்னால் வர ஏற முடியல ஓகேவா. ஐயோ கைஸ், நான் திருப்பி ஆரம்பிக்கணுமா கைஸ் கேமை? ஐயோ ஓகே கைஸ், நான் என்ன பண்ணுறேன்னா டே 5ல் உங்களை வந்து இப்போ நான் வந்து மீட் பண்ணுறேன். இருங்க கைஸ், எல்லாத்தையும் முடிச்சு டே 5லேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நான் கைஸ். என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் அத்தனை ட்ரை பண்ணேன். நான் லிட்ரலி வந்து ஒரு 6 டைம் ட்ரை பண்ணியிருப்பேன் கைஸ். என்னால் 3 டேஸ்க்கு மேலே சர்வை பண்ணவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை எடுத்து பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரவே இல்லை கைஸ். என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நான் நீ சொல்கிற நம்பர் மாதிரி இல்லையா, நான் வந்து போய் சொல்லலை கைஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன்.
நான் உண்மையான 6 ரேங்க்கு மேலேயே எடுத்தேங்க. ஸோ கடைசிக்கு எதுவுமே வரல. எல்லாமே வந்து எப்படியோ செய்கிறானுங்க. நான் வந்து சோலோவாக பூந்தேங்க. அப்புறம் வந்து 2 பேர் வச்சு பூந்தேன். 6 பேர் பூந்தேன். அப்புறமும் சோலோவாக பூந்தேன். எதுவும் 3 டேஸ்க்கு மேலே சர்வைவ் பண்ண முடியல கைஸ். மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் நான் வந்து சோகத்தோடு முடிக்கிறேன். ஸோ பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கேம் பிளே நான் ஃபுல்லாக முடித்து இந்த கேம் பிளேக்காக அந்த கேம் பிளே முடிச்சு காட்டுறேன். ஸோ பாய்.